ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வின்மெத் டிசைனர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டிகிட்ருக்க இந்த ஒரு புட்டாஸ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குற ஒரு டிப்ஸோ ட்ரிக்ஸோ நீங்கள் மிஸ் பண்ணால் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வியூவர்ஸ்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் கீழேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். த்ரெட் எடுத்துகிட்டு நான் 3 நம்பர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 நம்பர் பீடை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு வேறு ஒரு எண்ணாட்டு எதுவுமே நான் போடாமல் கண்டினியூவாக அந்த பீடை ஒட்டியே நான் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். பாருங்கள், நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட பரவாயில்ல. நான் ஃபஸ்ட்டு போட்டேன் இல்லையா, அந்த பீடை ஒட்டி போட்டுக்கிட்டே வரேன். ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு அந்த பீடை நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். ஒரு பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். 2 பீடு 3 பீடெலாம் ஸ்டிச் பண்ணவே கூடாது, ஃபினிஷிங் வரவே வராது. ஸோ ஒரு பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எண் நாட் போட போகிறேன். எண் நாட் உள்ளார போடணும், வெளியில் போடக்கூடாது. ஃபினிஷிங் வரவே வராது. நம்ம ஆரி ஒர்க்கை பொறுத்தளவுக்கு ஃபினிஷிங் தான் எல்லாமே. அதனால் இந்த ஒரு டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சைடில் காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த இமேஜஸில் உள்ள புட்டாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். இதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் நான் புட்டாஸ் போட்டேன்ல, அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், கீழே த்ரெட் எடுத்துக்கிறேன். கீழேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு 3 நம்பர் பீடு 2 சுகர் பீடு வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு எண் நாட் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் இந்த டிசைனு. இந்த மாதிரி புட்டாஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறது விதமாக ரொம்பவே க்ரியேட்டிவாக நீங்கள் இந்த புட்டாஸ் வச்சு கீழே ஒரு திலகம் வச்சு கூட அதுக்கு ஷேப் பண்ணலாம். ரொம்பவே நிறைய க்ரியேட்டிவிட்டிஸ் வரும் உங்களுக்கு. நான் இன்னொரு தடவையும் சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், கீழேருந்து த்ரெட் எடுத்துக்கிட்டேன். த்ரெட் எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா ஒரு 3 நம்பர் பீடுன்னு உங்கள்கிட்ட என்ன பீடு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளவர் வரும். த்ரெட் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணேன் இல்லையா, அந்த பீடை சுற்றியே அந்த ஒட்டியே மற்ற பீடையும் ஸ்டிச் பண்ணி ஒரு ஃப்ளவர் டிசைன் கொண்டுட்டு வந்துட்டேன். இவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்த டிசைன் ட்ரை பண்ணதில்லை, இந்த ஒரு புட்டாஸ் ஆனால் அழகாக இருக்குது, நான் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா பிகினர், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.